ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது கன்னியாகுமரியோட பார்ட் 2 வீடியோ தான். அன்றைக்கி தை அமாவாசைங்கிறதுனால திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி, வித்தியாசமாக இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக கேப்சர் பண்ணிவிட்டு வருவோன்னு சொல்லிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். புதுசாக இருந்துச்சு. ஆடி அமாவாசைக்கு இதை விட ரொம்ப கூட்டமாக இருக்குமா. இன்றைக்கி தை அமாவாசைங்கிறதுனால அதில் ஒரு அரைவாசி கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அதுவுமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. சரினா அதையும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மாங்காய்லாம் விற்றுட்டு இருந்தாங்க, இந்த சோவி அப்படிலாம் விற்றுருந்தாங்க. பாப்பா புறாவை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. அதை பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தால் கொஞ்சம் நேரம் அதில் கீழே இறக்கி விட்டு அதை விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி பார்க் போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். பாப்பா வந்து பார்க்கில் சூப்பராக விளையாடிட்டு இருந்தா. அங்கேருந்து அவ்வளோ வரவே மாட்டேன்ட்டானா. தூக்கி தூக்கி பார்க்குறேன், அழுதுகிட்டே இருந்தா. பிறகு சரி சாமி கும்பிட்ட போகணுன்னு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தோம். இது வந்து நம்ம பகவதி அம்மன் கோயிலுக்கு போகிற வழியில் இருக்க ஒரு சாமி. அதையும் கும்பிட்டுட்டு இது பிள்ளையார் கோயில். அப்படியே அந்த கன்னியாகுமரி அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்லேயே இந்த பிள்ளையார் கோயில் இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்து வியூ எல்லாமே. நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் பகவதி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்து. நல்லா கூட்டம். அப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு 20 ரூபா கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரமாக லைன் மூவ் ஆச்சு. அந்த லைனில் போயிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு வெளியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் கடையெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு போயிருந்தேன். இது வந்து பேக் கடை. இங்கே வந்து முன்னாடி வந்திருக்கும் போது ஒரு பேக் எடுத்திருந்தேன் எங்கள் மாமிக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் வந்து சும்மா சுற்றி தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லா கடையுமே எதுவுமே ரொம்ப வாங்கலை. நல்லா சுற்றி பார்த்துட்டு கம்மல்லாம் ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நான் நல்லா பார்த்துட்டு நான் ரொம்ப போட மாட்டேன், அதனால் அதை எடுக்கலை. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி வாங்கி சாப்பிட்ருந்தோம். பாப்பாவுக்கும் கொஞ்சமாக இட்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி பஸ்ஸில் வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பாய்.